ஏப்ரல் 23ஆம் பார்த்து அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச இந்த நேரத்தில் நெக்ஸ்ட்டு சிஎம் தமிழ்நாட்டுக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மே 4ஆம் தான் வந்து தெரியும். பட் எக்ஸிட் போல் பார்த்து அப்படின்னா இப்போயே வந்து ஒரு சில நிறுவனம்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரொடியூட் பண்ணியிருக்காங்க யார் வந்து சிஎம் நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலில் வந்து பார்க்க போகிறோம். அதாச்சும் ஏப்ரல் 28, 29 அந்த டேட்லேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸிட் போலானது வந்து இப்போ வந்து வந்திருக்கு. ஒரு சில நிறுவனங்கள்லாம் வந்து ப்ரொடியூட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கட்சிகள் எத்தனை சீட் வந்து அடிக்கும் அப்படின்றத இதில் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ட்ரெண்டிங்கில் பேசக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா டுடே இந்தியா நிறுவனத்தை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவுக்கு 96லேருந்து 120 சீட்டுகள் வந்து வரும் அப்படின்றது வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில நிறுவனங்கள்லாம் பார்த்து நம்ம கன்ஃபியூஷன் பண்ணுற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிஸ் மை இந்தியா சொன்னது பார்த்து அப்படின்னா நமக்கு 98லேருந்து 120 சீட் வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ மற்ற நிறுவனம்லாம் பார்த்து அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. 8லேருந்து 15 வந்து வரும், 16லேருந்து 26 வந்து வரும் வாய்ப்பு இருக்குது தாவேக்காவுக்கு. அது போக 67லேருந்து 81 வரைக்கும் வந்து தாவேக்கா சீட்டு இத்தனை சீட்டு தான் வந்து வரும் அப்படின்றது பார்த்து அப்படின்னா மற்ற நிறுவனம்லாம் வந்து ப்ரொடியூட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ட்ரெண்டிங்கில் பேசக்கூடியது பார்த்து அப்படின்னா இந்த ஆக்சிஸ் மை இந்தியா டுடே இந்தியா விஷயம் தான் பார்த்து அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்கில் பேசக்கூடிய விஷயம். அதாச்சும் பார்த்து அப்படின்னா 98லேருந்து 120 சீட்டு வந்து டிவிகே வரும் தமிழ்நாட்டில். அதுதான் வந்து வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்த்து அப்படின்னா இப்போதைக்கு வந்து ப்ரொடியூட் பண்ணியிருக்காங்க. மற்ற கட்சிகள் பார்த்து அப்படின்னா டிஎம்கேக்கு பார்த்து அப்படின்னா எவ்வளோ ப்ரொடியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 122லேருந்து 132 சீட் வரையும் வந்து வர வாய்ப்பு இருக்குது டிஎம்கேக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதோட ஏடிஎம்கேக்கு பார்த்து அப்படின்னா 87லேருந்து 100 சீட் வரையும் வந்து வரலாம் அப்படின்றது பார்த்து அப்படின்னா டுடே இந்தியா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே இது வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரியும் இருக்குங்க. எக்ஸிட் போலானது பார்த்து அப்படின்னா கிட்டத்தட்ட இதே போல் தான் வந்து வரும் அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. அதோட நிறைய நிறுவனங்கள் பார்த்து அப்படின்னா எக்ஸிட் போல் வந்து இவ்வளோ வந்து வர வாய்ப்பு இருக்குது இந்த கட்சிகள் தமிழ்நாட்டில் பார்த்து அப்படின்னா இத்தனை சீட் வந்து வரும் அப்படின்றது பார்த்து அப்படின்னா நிறைய நிறுவனங்கள் ப்ரொடியூட் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு இப்போது திரும்ப பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டுடே இந்தியா ஓகேங்களா. அது வந்து நமக்கு தாவேக்காக்கு இவ்வளோ சீட்டு வந்து வரும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் சிஎம்மாக வந்து வரும் இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போது வந்து பேசக்கூடிய விஷயம். ஒரு பக்கம் இந்த நியூஸ் இவ்வளோ வந்து போயிட்டு இருந்தாலும் மற்ற நிறுவனம்லாம் பார்த்து அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. தாவேக்காக்கு பார்த்து அப்படின்னா நமக்கு சீட் வந்து இத்தனை சீட் தான் வரும், ஒரு 10-12 சீட் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அது போக 6லேருந்து 15க்குள்ளே வந்து வரலாம் இப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து மற்ற நிறுவனங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கமும் வந்து போயிட்டுருக்கு. அதோட ஒரு சில நிறுவனங்கள் பார்த்து அப்படின்னா என்டிகேக்கும் 1லேருந்து 6 சீட்டுகள் வந்து அடிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கேல் பார்த்து அப்படின்னா நமக்கு ஒரு 80லேருந்து 110, 120 சீட்டுகள் வந்து அடிக்கலாம் அப்படின்றது பார்த்து அப்படின்னா நிறைய நிறுவனங்கள் ப்ரொடியூட் பண்ண ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது. ஏடிஎம்கேல் பார்த்து அப்படின்னா டிஎம்கேக்கும் கிட்டத்தட்ட அதே தாங்க, கொஞ்சம் தாங்க டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதுலேயும் அந்தளவுக்கு தான் வந்து ப்ரொடியூட் பண்ணியிருக்காங்க எல்லா நிறுவனமே பார்த்து அப்படின்னா. ஸோ எக்ஸிட் போல் வந்திருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த கட்சி வந்து அதிக சீட் வந்து அடிக்கும், எந்த கட்சி நெக்ஸ்ட்டு நமக்கு சிஎம்மாக வந்து வர போகிறாங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி கீழே இருக்கிற கமெண்ட்டில் வந்து போட்டு விடுங்க. எல்லாருமே பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது போல் அப்டேட்டில் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருப்போம். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.